ஹாய் ஹலோ வணக்கம். நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 1.5 டேஸில் எஃப்எம்க்கு அண்ட் எஸ்எம்க்கு ஆப்வியஸ்லி எஃப்எம் அண்ட் எஸ்எம் அதை வந்து எப்படி படிக்கிறது, எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். என்னென்ன சாப்டர் ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்றது அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி ப்ரெடிக்டட் கொஷின்ஸ் இந்த அட்டம்ப்ட்டுக்கு வந்து, அதாவது செப்டம்பர் 24 அட்டம்ப்டில் எஃப்எம்மில் எஸ்எம் பற்றி வாயை திறக்கவே மாட்டேன். எஃப்எம்மில் வந்து என்ன எக்ஸ்பெக்டட் டாபிக்ஸ் எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸ் வரலாம் அப்படின்றதையும் டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் சொல்லிடுறேன், என்னோட சாப்டர்ஸ்ன்றது முதல்ல சொல்லிடலாம். என்னை பொறுத்த வரைக்கும் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் அப்படின்னாலே வந்து ரெண்டு சாப்டர் தான். இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன்ஸ், ஒர்க்கிங் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட், இது ரெண்டும் தான் வந்து எஃப்எம். மீதியெல்லாம் சும்மா அதெல்லாம் படித்தாதான் இதை படிக்க முடியும் அப்படின்றதுக்காக அதெல்லாம் ஒரு பேஸ் மாதிரி படிக்கிறமே ஒழிய இதுதான் வந்து மெயின். அதனால வந்துட்டு எக்ஸாமில் மார்க் ஓரியன்டாக எவ்வளோ வரும் அப்படின்றது செகண்டரி. மேபி ரேஷியோலேயும் 5 மார்க் தான் வரலாம், ஒர்க்கிங் கேபிட்டல் மேனேஜ் 5 மார்க் தான் வரலாம். அந்த மார்க் ஆங்கிள் நான் சொல்லலை. பட் உங்களுக்கு ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் தெரியும், எக்ஸாமுக்கு போகலாம் அப்படின்னு ஒரு கான்ஃபிடன்ஸ் எந்த சாப்டர் கொடுக்கணும்னா இந்த 2 சாப்டர் தான். இல்லை சார் இந்த 2 சாப்டர் படித்தா தான் சார் கான்ஃபிடன்ஸே போகுது, ஆஸ் யூஷுவல் சொன்னது தான். கான்ஃபிடன்ஸ் இங்கே போகட்டும், அங்கே போகக்கூடாது. ஓகேவா? ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் அண்ட் ஒர்க்கிங் கேபிட்டல் சாப்டர் இன்னைக்கு படிங்க. அதாவது ஆடிட் எக்ஸாம் முடிச்சுட்டு வந்திருப்பீங்க இல்லையா, இன்னைக்கு வந்து ஆப்வியஸ்லி இன்னைக்கே வந்து நீங்கள் வந்து தியரி எடுத்து உட்காந்தீங்கன்னா அப்படியே உட்காந்துருப்பீங்க. ஏன்னா ஆடிட்டிங் எப்படி இருந்தீங்கன்னு தெரியாது, அதை யோசிச்சே உட்காந்து புக் வச்சுட்டே உட்காந்துருப்பீங்க. அதனால சம்மு போகிறது பெட்டர். அந்த சம்மில் இன்வெஸ்ட்மெண்டேஷன் அண்ட் ஒர்க்கிங் கேபிட்டல் போகிறது பெட்டர். இன்னைக்கு இந்த 2 சாப்டர் முடிச்சுட்டாலே என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல கம்ப்ளீஷன் தான். 2 சாப்டர் முடிச்சாலே நல்ல கம்ப்ளீஷன் தான். நான் முடிக்கிறதுன்னு சொல்கிறது வந்து ஃபர்ஸ்ட் அந்த ஃபார்முலா பேசிக் நாலேஜ் படிச்சுட்டு அப்படியே புக் பேக். ஓகேவா? புக் பேக் கொஸ்டின்ஸ் பார்த்துருங்க. எக்ஸ்ட்ரா கம்பைலர் பார்க்கறது பார்க்காதெல்லாம் உங்கள் இஷ்டம். ஓகேவா? புக் பேக் கொஸ்டின்ஸ் பார்த்துருங்க. இது 2 முடிச்சில, இது 2 முடிச்சா கொஞ்சம் டைம் இருக்குது, நான் 1 மணி தான் தூங்க போகிறேன் அப்படின்னா இன்னும் ஒரு சாப்டர் ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா டிஃபரண்டேஷன்ஸ் இல்லாட்டினா இதோட முடிச்சுங்க. காலில் இருந்துச்சு அதான் ஆஸ் யூஷுவல் நம்ம என்னது ட்ரெடிஷ்னல் அப்ரோச் என்ன, நமக்கு ட்ரெடிஷ்னல் அப்ரோச் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் ட்ரெடிஷ்னல் அப்ரோச் இல்லை, ஜென்ரல் ட்ரெடிஷ்னல் அப்ரோச் என்ன அப்படின்னா மார்னிங் எழுந்தே ஃப்ரெஷ்ஷாக வந்து தியரி படிக்கணும் முடியும். அதனால தியரியை படிச்சுக்கோங்க, காலையில் தியரி படிச்சுக்கோங்க. எப்போ எஸ்எம் போதும் ஓரளவுக்கு படிச்சிட்டோம் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த டயத்துக்கு திருப்பி வாங்க, எஃப்எம் வாங்க. அந்த எஃப்எம் வரும்போது எது ஃபஸ்ட் எடுத்துனே ஆரம்பிக்கணும்னு சொன்னால் இன்றைக்கே நீங்கள் டிஃபரண்டேஷன் முடிச்சிருந்தீங்கன்னா ஓகே, இல்லைன்னா நாளைக்கு வந்தோடனே டிஃபரண்டேஷனு, ரேஷியோ, லிவரேஜ், இது 3 ஏன் சொல்லலாம் இம்பார்ட்டன்ஸ்க்காக நான் சொல்லலை. ஆனால் இந்த 3மே சின்ன சாப்டர். டிஃபரண்டேஷன், ரேஷியோ, லெவரேஜ். இன்ஃபேக்ட் ரேஷியோவும் லெவரேஜும் 2 டிஃபரெண்ட் சாப்டர்ஸ்னே ஒத்துக்க மாட்டேன். 2 சேம் தான். லெவரேஜ்ன்றதே ஒரு ரேஷியோ தான். அந்த ரேஷியோக்குள்ளே வச்சிருந்துருக்கலாம், சாப்டர் கம்மியாக இருக்கும். ஆனால் அவங்க பண்ணல. ஓகேவா? ஸோ வந்து அது எல்லாத்தையும் வந்து டக்குன்னு வரிசையாக 3 பண்ணிடுங்க, எத்தனை மணிக்கு உட்காறீங்களோ. அப்போ உங்களுக்கு என்ன ஆகும்னா ஆல்ரெடி நீங்கள் 2 சாப்டர் முடிஞ்சிடும், அதில் 3 சாப்டர் முடிஞ்சிடும். அப்போ யார் இன்னும் பெரிய பெண்டிங் இருக்காங்கன்னா வந்து கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் மட்டும் தான். கேபிட்டல் ஸ்ட்ரக்சரை வந்து நீங்கள் திருப்பி கொஞ்சம் எஸ்எம் போயிட்டு வந்தாலும் ஓகே, இல்லை அப்படியே அவங்களால படிக்க முடிஞ்சா ஓகே. ஏன்னா கொஞ்சம் எஸ்எம் இன்னும் பெண்டிங் இருக்கும், காலைல படிச்சிருக்க மாட்டீங்க. ஸோ எஸ்எம்ஐ படிச்சுட்டு சாயங்காலமாக ஒரு 8:30 மணி 9 மணி வாக்கில் வந்து கேபிட்டல் ஸ்ட்ரக்சரை ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் பக்காவாக பண்ணலாம். இதில் என்ன அப்படின்னா வந்துட்டு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ஆர் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் அப்படின்றத சொல்ல போகிறேன். அந்த கவரேஜ் செப்பரேட், நீங்கள் சாப்டர் வைஸ் சொல்கிறது செப்பரேட். ஓகேவா? இந்த இதெல்லாம் கண்டிப்பாக பார்த்துட்டு போயிருங்க. சாப்டர் வைஸ் வந்து இந்த மாதிரி பிரிச்சுட்டே நல்லாயிருக்கும். இன்றைக்கி அந்த மெயின் 2 சாப்டர் முடிச்சுட்டு நாளைக்கு ஒரு எஸ்எம்ஐ கொஞ்சம் நேரம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா 3 டிவிடெண்ட், லிவரேஜ் அண்ட் ரேஷியோ அப்படின்ற ஒரு சின்ன சாப்டர்ஸ் அப்படின்றத முடிச்சுட்டு அப்புறமா கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் வந்தீங்க அப்படின்னு சொன்னால் பக்கா ஒரு கிளாரிட்டி வந்துடும். அடுத்த நாள் மார்னிங் வந்து உங்களுக்கு எதெல்லாம் வீக்காக தெரியுதோ, இல்லை எம்டிபி ஆர்டிபி எதுவும் பார்க்கணும் நினைச்சோ, இல்லை டவுட் வருதோ அதெல்லாத்தையும் உட்காந்து பார்த்துட்டு போயிருங்க. அவ்வளோதான், முடிஞ்சு. இப்போ வந்து என்ன பண்ணால் லாஸ்ட் 3 அட்டம்ப்ட்ஸ் ஆஸ் யூஷுவல் May 23, November 23, May 24 இந்த 3 அட்டம்ப்ட்டுக்கான கொஸ்டின்ஸை நான் பார்த்து வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு விஷயம் தெரியும், எஃப்எம் வந்து ஒரு பெரிய சிலபஸ் கிடையாது, பெரிய சப்ஜெக்டே கிடையாது. 50 மார்க் தான், அதுலேயும் 35 மார்க் தான் இதில் எழுதணுன்ற மாதிரி இருக்கும்போது சின்ன இதுதான். ஸோ அவனுக்கே நிறைய வெரைட்டி இருக்காது. ஸோ ரெப்பிடேஷன் வந்து தான் ஆகும் ஒரு வழியில். அதனால் இந்த வாட்டி கேட்டாலும் அடுத்த வாட்டி வராது அப்படின்ற மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது. கேட்டு தான் அவனு வேறு என்னத்தை கேட்குறது, இவ்வளோதான் இருக்குது, அப்போ கேட்டு தான் ஆகணும். அப்படி இருக்கும்போது சாப்டர் வைஸ் பார்ப்போம். அதில் கேட்காத நான் சொல்கிறேன், பட் ஒவ்வொருத்தரையும் என்ன கேட்குறான்றதையும் காதில் வாங்கிட்டே இருங்க. அப்புறம் எக்ஸ்பர்ட் கொஸ்டின் மாதிரி கூட இருக்கலாம் அதுவே. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ரேஷியோ பார்த்துடலாம். May 23 வந்து சில பல ரேஷியோஸை கொடுத்துட்டு பேலன்ஸ் ஷீட்டை நீங்கள் போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது நல்ல சம். அதாவது ரேஷியோஸ் எல்லாம் கொடுத்துருப்பான், அதை வச்சுட்டு நீங்களே வந்து பேலன்ஸ் ஷீட் இது இப்படி இருந்ததுன்னா கரண்ட் எவ்வளோ இருக்கும், ஃபிக்ஸஸ் எவ்வளோ இருக்கும், கேபிட்டல் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு மாதிரி போட்டு பேலன்ஸ் ஷீட்டை ஃபார்ம் பண்ணுற மாதிரி. அது May 23. November 23 வந்து வெலாசிட்டி சம்மந்தமாக கேட்டிருப்பாங்க. அந்த டேர்ன் ஓவர் சம்மந்தமாக இப்போ கலெக்ஷன் பீரியடு, டெட்டாரு கிரெடிட்டார் கலெக்ஷன் பீரியட்லாம் பேஸ் பண்ணி வந்து எவ்வளோ டேர்ன் ஓவர் ஆகுது அப்படின்றத பேஸ் பண்ணி போடுவோம் பார்த்தீங்களா. அந்த வெலாசிட்டி ரேஷியோ வச்சு அது ஒரு 5 மார்க்ஸ் கேட்டிருந்தாங்க. May 24 வந்து இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ, ஜிபி, கரண்ட் அசெட், அது மாதிரி ஒரு மிக்சராக இருக்கும், அது கேட்டிருப்பாங்க. அப்போது செப்டம்பர் 24 நான் என்ன எதிர்பார்க்குறேன் அப்படின்னா அந்த May 23 கேட்ட கொஸ்டின் மாதிரி, அதாவது பேலன்ஸ் ஷீட்டை கம்ப்ளீட் பண்ணுறது. அது ஒரு நல்ல மெத்தட். அதாவது நீங்கள் பேலன்ஸ் ஷீட்டை கொடுத்து ரேஷியோ போடுறதுக்கு பதிலாக
ரேஷியோ கொடுத்து பேலன்ஸ் ஷீட்டை போடுங்க. ஆர் மேபி பிஎன்எல்லும் போட சொல்லலாம்ல. பேசிக்கலி இன்கம் ஸ்டேட்மெண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட்டை வந்து ரேஷியோ வச்சே போடுற மாதிரி பேக் ஒர்க். எனக்கு எப்பவுமே அந்த பேக் ஒர்க் சம்ஸ்லாம் பிடிக்கும். அது மே 20 வந்திருந்தது. இப்போ வந்து செப்டம்பர் 24லையும் அதை நான் எதிர்பார்க்குறேன். நெக்ஸ்ட் வந்து காஸ்ட் ஆஃப் கேபிட்டல். காஸ்ட் ஆஃப் கேபிட்டலில் வந்து சுற்றி முற்றி எங்கே தான் வந்து ஆகணும், வேக் தான் வந்து ஆகணும். அவன் மே 20 வேக் கேட்டிருந்தா ரிவைஸ்டு வேக் ஒரு வேக் போடுவான். அப்போ லைட்டாக மாற்றினா என்னன்னு கேட்டுருவான். ரிவைஸ்டு வேக் 10 மார்க் கேட்டிருந்தான். ஓகேவா. அப்புறம் நவம்பர் 20 வந்து கேடி கேஆர் கேஇ இதெல்லாத்தையும் கேட்டு வேக்யூம் போட சொல்லி அது 10 மார்க் கேட்டிருந்தான். மே 24 வந்து கேஇ கேடி கேபி எல்லாத்தையும் கேட்டால் 6 மார்க் வேக் போட சொல்ல நினைக்கிறேன் தெரிஞ்சு. இப்படி கேட்டிருந்தான். இப்போ இப்போ செப்டம்பர் 24 என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா வந்துட்டு சுற்றி முற்றியும் வேக் தான் கேட்டாகணும். ஆனால் என்னன்னா காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் சாப்டரும் கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் சாப்டரும் ஆக்சுவலாக இன்டர்லிங்க்டு. இதில் ஒவ்வொரு ஐட்டத்துக்கும் இருக்க காஸ்ட் ஆஃப் கேபிட்டலில் தான் அங்கே கேபிட்டல் ஸ்ட்ரக்சர்னு பார்க்க போகிறோம். ஒவ்வொரு கேபிட்டலுக்குள்ளேயும் என்னென்ன இருக்கும் அப்படின்றது. ஸோ இது ரெண்டு லிங்க் பண்ணலாமா பண்ண முடியும். அதனால என்ன கேட்குறோன்னா எந்த இதை சூஸ் பண்ணோம்னா எந்த ஃபார்ம் ஆஃப் ஃபினான்சிங்கை சூஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து ஆப்டிமம் கேபிட்டல் ஸ்ட்ரக்சராக இருக்கும் அப்படின்றது. ஆப்டிமம் கேபிட்டல் ஸ்ட்ரக்சர்ன்றது எப்போ வந்து உங்களுடைய வேக்கு வந்து மினிமமாக இருக்கோ அப்போ தான் வந்து ஆப்டிமம் கேபிட்டல் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க. அப்போ வேக்கு மினிமமாக இருக்கணும்னு சொன்னால் என்ன நீங்கள் சூஸ் பண்ணால் ஈக்விட்டி டெட் ஏதாவது 2-3 ஆப்ஷன் மாதிரி கொடுத்துட்டு எதில் வந்து உங்களுக்கு வேக்கு கம்மியாக வருது அப்படியே இப்போ வேக் டெஸ்டிங் பண்ணிடலாம். அதுலேயே வேக் டெஸ்டிங் பண்ணதுக்கப்புறம் இந்த வேக்கில் தான் வந்து மினிமம் வேக்கில் தான் வந்து இது அதிகமாக இருக்கும், வேல்யூ அதிகமாக இருக்கும் அப்படின்ற கான்செப்ட் படி இதுதான் வந்து ஆப்டிமல் கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் அப்படின்ற ஆங்கிளில் அதையும் டெஸ்ட் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ இந்த கம்பைன்டு சம்ம கேட்க சான்ஸ்னு நினைக்கிறேன் நான். ஓகேவா. அடுத்து கேபிட்டல் ஸ்ட்ரக்சரில் வந்து மே 23 நவம்பர் 23 கிட்டத்தட்ட ஒரே மாதிரி. இபிஎஸும் மார்க்கெட் ப்ரைஸும் இபிஎஸ் அண்ட் எம்பிஎஸ் அது வந்து எப்படி அஃபெக்ட் ஆகுது, லோனில் கொடுத்தா லோன் ரைஸ் பண்ணால் லோனில் ஃபினான்ஸ் ரைஸ் பண்ணால் எப்படி இருக்குது, ஈக்விட்டி ரைஸ் பண்ணால் எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான மாடலில் தான் 2 சம் கேட்டிருந்தாங்க. 10 மார்க் கேட்டிருந்தாங்க. பட் மே 24 வந்து ஆர்பிட்ராஜ் கான்செப்ட் போயிட்டாங்க. லிவர்டு ஃபார்ம் அன்லிமிட் ஃபார்ம் இங்கே விற்று அங்கே வாங்கினா என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. இந்த வாட்டி நான் என்ன எதிர்பார்க்குறேன் அப்படின்னா வந்துட்டு என்ஐ அப்ரோச்சை ரொம்ப நாளாக கேட்காம இருக்காங்க. ஸோ என்ஐ அப்ரோச்சில் ஆனால் என்ஐ அப்ரோச்னா வந்து வேல்யூ ஆஃப் த ஃபண்ட் நாட் அஃபெக்டட் அப்படியே தான் இருக்க போகுது இல்லையா. அதனால என்ஐ அப்ரோச்சில் கேட்டுட்டு ட்ரெடிஷனல் அப்ரோச் ஒன்று இருக்குது. என்ன ட்ரெடிஷனல் அப்ரோச் என்னது, உங்களுக்கு வந்து ஈக்விட்டி இப்படி இருக்கும்போது டெட் இப்படி இருந்ததுன்னா இந்த எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது, ஈக்விட்டி இப்படி இருக்கு இந்த எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. இதை வச்சு போட்டால் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் வந்து ஆப்டிமம் வேல்யூ ஆஃப் த ஃபர்ம் பீக்காக இருக்கும். அதுக்கப்புறம் டெட்டை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போனோம்னா அது வேல்யூ அது மாதிரி இன்க்ரீஸ் ஆகாது, குறைஞ்சிட்டே போகிற மாதிரி இருக்கும். அப்படின்னா ஒரு பாயிண்ட் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகும், அப்புறம் அதுக்கப்புறம் டிக்ரீஸ் ஆகிற மாதிரி ஒரு சம் வரும். அந்த ஆப்டிமம் லெவல் என்ன அப்படின்றத கேட்குற மாதிரியான ஒரு சம் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ என்ஓஏயோட காம்பினேஷன் மாதிரி அந்த ட்ரெடிஷனல் அப்ரோச் இருக்கும். ஏன்னா ஒரு பாயிண்ட் வரைக்கும் அஃபெக்ட் ஆகும், அப்புறம் அஃபெக்ட் ஆகும், அந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் இருக்கும். ஸோ அந்த கம்பைன்டு சம்மை கேட்பாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். அடுத்து வந்து லெவரேஜில் வந்து இபிஎஸ் கால்குலேஷன் ஒரு தடவை, அப்புறம் 2 தடவை வந்து சும்மா நார்மல் 5 மார்க்ஸ்க்கு நார்மலாக சம்ஸ் என்ன யூஸ்வலாக கேட்பாங்க அது மாதிரி கேட்டிருந்தாங்க. ஓகேவா. இந்த வாட்டி செப்டம்பர் 24 என்ன எதிர்பார்க்குறேன்னா மார்ஜின் ஆஃப் சேஃப்டிக்கும் ஆப்ரேட்டிங் லெவரேஜுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது. ஏன்னா மார்ஜின் ஆஃப் சேஃப்டி அப்படின்றது என்னது, மார்ஜின் ஆஃப் சேஃப்டி சேல்ஸ் டிவைட் பை டோட்டல் சேல்ஸ். மார்ஜின் ஆஃப் சேஃப்டியில் வந்து பிவி ரேஷியோ அப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், ப்ராஃபிட் கிடைக்கும். மார்ஜின் ஆஃப் சேஃப்டியில் இருக்க பிவி ரேஷியோ வந்து மொத்தமாக அந்த கான்ட்ரிபியூஷன் மொத்தமாக ப்ராஃபிட். சேல்ஸில் பிவி ரேஷியோ அப்ளை பண்ணால் என்ன வரும், அது கான்ட்ரிபியூஷன் கிடைக்கும். அப்படின்னா மார்ஜின் ஆஃப் சேஃப்டி பை சேல்ஸ் அப்படின்றதுல பிவி ரேஷியோ அப்ளை பண்ணோம்னா கிடைக்கிறது வந்து இது ப்ராஃபிட் பை கான்ட்ரிபியூஷன். அந்த ப்ராஃபிட் அப்படின்றது நத்திங் பட் இபிஐடி. அப்போ இபிஐடி பை கான்ட்ரிபியூஷன், இபிஐடி பை கான்ட்ரிபியூஷன் உல்ட்டா தான் வந்து கான்ட்ரிபியூஷன் பை இபிஐடி. கான்ட்ரிபியூஷன் பை இபிஐடின்றது ஆப்ரேட்டிங் லிவரேஜ். ஸோ மார்ஜின் ஆஃப் சேஃப்டிக்கும் ஆப்ரேட்டிங் லிவரேஜுக்கும் லிங்க் இருக்குது. அது என்னன்னா இன்வர்ஸ் ரிலேஷன்ஷிப். ஆப்ரேட்டிங் லிவரேஜ்னா என்ன அப்படின்னா வந்து 1 மார்ஜின் ஆஃப் சேஃப்டின்னு ஒரு பாயிண்ட் இருக்குது. இந்த பாயிண்ட்டை வந்து ரொம்ப நாளாக டெஸ்ட் பண்ணவே இல்லை. பட் நமக்கு புக்கில் வந்து ஒரு எம்சிக்யூலாம் இருக்கும், புக் பேக்கில் எம்சிக்யூ இருக்கும். ஸோ இந்த பாயிண்ட்டை செக் பண்ண மார்ஜின் ஆஃப் சேஃப்டி எல்லாம் கொடுத்துட்டு ஃபினான்ஷியல் லிவரேஜ் எதாவது கொடுத்துட்டு வேறு ஏதோ லிவரேஜை கொடுத்துட்டு இல்லை கம்பைன் லிவரேஜை கொடுத்துட்டு இன்னொன்று கண்டுபிடிக்கலாம். நீங்கள் மார்ஜின் ஆஃப் சேஃப்டி இந்த லிவரேஜை கொடுத்து அதே கூட கண்டுபிடிக்க முடியும். அந்த மாதிரி அழகாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு சம் வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். டெஸ்ட் பண்ணணும்னு நினச்சா டெஸ்ட் பண்ணலாம். அடுத்து வந்து இன்வெஸ்ட்மெண்டேஷனில் வந்து திருப்பி ஒரே தான் கேட்டிருக்கான். என்பிவி மல்டிபிள் சினாரியோ கொடுத்து என்பிவி கேட்டும். இந்த சினாரினா எவ்வளோ, இதுனா எவ்வளோ என்பிவி கேட்டான் மே 23. நவம்பர் 23 வந்து எல்லாத்தையுமே கேட்டான். பேபேக்கு என்பிவி பிஐ எல்லாத்தையுமே கேட்டான். மே 24 அதே மாதிரி என்பிவி பிஐ பேபேக் எல்லாத்தையுமே கேட்டிருந்தான். ஓகேவா. இந்த வாட்டி என்ன எதிர்பார்க்கலாம்னா நான் 2 எதிர்பார்க்குறேன். ஒன்று வந்து சென்சிட்டிவிட்டி அனாலிசிஸ்னு ஒன்று இருக்குது. அது வந்து காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் ஏதோ ஒரு பாயிண்ட் எய்தர் வந்து அது கேஷ் இன்ஃப்ளோஸாக இருக்கலாம், இல்லைன்னா வந்து காஸ்ட் ஆஃப் கேபிட்டலாக டிஸ்கவுண்ட் பண்ணுற ரேட்டாக இருக்கலாம்,
இல்லாட்டினா வந்து உங்களுடைய அவுட்ஃப்ளோவாக இருக்கலாம். ஏதோ ஒன்று சேஞ்ச் ஆச்சுன்னா உங்கள் என்பிவி எவ்வளோ சேஞ்ச் ஆகுது, எதுக்கு வந்து என்பிவி மோஸ்ட் சென்சிட்டிவ் அப்படின்ற மாதிரி சென்சிட்டிவ் அனாலிசிஸ் போடுவாங்க. அப்போ வேரியஸ் ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் என்பிவி அது எல்லாத்தையும் தனியாக போட்டு இதுக்கு இவ்வளோ சேஞ்ச் ஆகுது, இவ்வளோ சேஞ்ச் ஆகுது, இதுதான் மோஸ்ட் இம்பாக்ட் கொடுக்குற ஐட்டம்ன்ற மாதிரி இருக்கும். ஸோ சென்சிட்டிவ் அனாலிசிஸ் கேட்கலாம். ஆர் கேபிட்டல் ரேஷனிங் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. அது வந்து என்னன்னா ஜென்ரலாக நம்ம என்பிவி பிஐ அதெல்லாம் பேஸ் பண்ணி நம்ம டிசைட் பண்ணுவோம் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வேணுமா வேணாமா, ஆர் எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் போனான்றது. சம்டைம்ஸ் வந்து ஃபண்ட் லிமிட்டடாக இருக்கும். ஏன்னா மொத்தமே வந்து ஒரு 1 lakh தான் இருக்குது, 1 lakh ரொம்ப கம்மி, ஒரு 10 lakhs தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த 10 lakhs வச்சுட்டு எந்தெந்த ப்ராஜெக்ட்லாம் இருக்குன்னு பார்த்தா ஒரு 4 lakhs ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது, 2 lakhs ஒன்று இருக்குது, 3 lakhs ஒன்று இருக்குது, 1க்கு ஒன்று இருக்குது அப்படின்னு இருக்குது. அப்படி இருக்கும்போது எந்த காம்பினேஷன் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் தான் வந்து கேபிட்டல் ரேஷனிங். ரேஷனிங்னா இப்போ ரேஷன் கடையில் என்ன கொஞ்சம் கொஞ்சமாக ஆளு கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்கணும், பிரித்து கொடுக்கணும்ன்ற மாதிரி. அது மாதிரி இந்த ப்ராஜெக்டை வந்து ஐயோ சிந்தாம ஊத்துப்பா, வடிவேல் நம்ம சிந்தாம ஊத்துப்பா, அடா பாவிகளா இதை வச்சு தான்டா என் குடும்பம் அப்படின்ற மாதிரி இந்த கேபிட்டல் ரேஷன் வந்து இந்த 10 லட்சத்துக்குள்ள நான் மேக்ஸிமைஸ் பண்ணணுன்ற மாதிரி ஒரு பாயிண்ட் இருக்கும். அது எதிர்பார்க்கலாம். ப்ராபப்ளி நியூ சிலபஸில் வந்து இருக்கு நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓல்டு சிலபஸ் சப்போஸ் சம் காணும் அப்படின்ற மாதிரி ஓல்டு சிலபஸ் புக் எடுத்து பாருங்க. ஏன்னா கான்செப்ட் இருக்கு. சப்போஸ் இல்லை கரெக்டாக ஞாபகம் இல்லை, ரெண்டுத்துலையுமே இருக்குன்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு. ஓகேவா? அடுத்து வந்து டிவிடெண்ட்டில் வந்து மே 23 வந்து கார்டன்ஸ் க்ரோத் கேட்டிருந்தான். நவம்பர் 23 வந்து கிராஹம் அண்ட் டாட் லிண்டர் அதை கேட்டிருந்தான். மே 24 வந்து டிவிடெண்ட் டிஸ்கவுண்டிங் மாடல் கேட்டான். அப்படின்னா என்ன விட்டு போயிருக்கு அப்படின்னா வந்து வால்டர் மாடல் நம்மளால கேட்கவே இல்லை. அதே மாதிரி எம்எம் அப்ரோச் வந்து வேல்யூ ஆஃப் த ஃபார்ம் சொல்லி ஒரு கன்றாவியான ஃபார்முலா இருக்கும். அந்த ஃபார்முலா மனப்பட பண்ணிட்டா ஓகே, இல்லை அந்த ஃபார்முலா என்னன்னே தெரியலன்னு நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். காதல் கண்டேன் தனுஷ் வந்து அந்த மூஞ்சில டஸ்ட் அடிச்சனே வந்துட்டு அது அப்படியே தொடக்காம கூட போய் போர்டில் போடுவார்ல, அந்த டெம்ப்ளேட்டை போட்டு நான் போட்டிருப்பேன். அந்த வீடியோ பார்த்துக்கோங்க. ஜஸ்ட் டெரிவேஷன் மட்டும் இருக்கும், சைலண்டாக இருக்கும், சைலண்ட் வீடியோ அது. அதை பார்த்துக்கோங்க. அந்த மாடல் கேட்கலாம் என்று எதிர்பார்க்கிறேன். ரொம்ப நாளாக கேட்கல. புக் பேக் சம் பார்த்துக்கோங்க. அதுக்கு வால்டர் ஆர் எம்எம் அப்ரோச். அடுத்து வந்து ஒர்க்கிங் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட் ஆக்சுவலாக கேஷ், இன்வென்ட்ரி, ரிசீவபிள் மேனேஜ்மெண்ட், பேமெண்ட் மேனேஜ்மெண்ட், ஃபினான்சிங் நிறைய இருக்குது. இதில் வந்து நம்ம மே 20 என்ன கேட்டாங்கன்னா கிரெடிட் பாலிசியை வந்து இப்படி சேஞ்ச் பண்ணலாமா வேணாமா, ப்ரொபோஸ்ட் பாலிசி கரண்ட் பாலிசி பண்ணலாமா வேணாமா அப்படின்ற மாதிரி. நவம்பர் 20 என்ன கேட்டதுன்னா எஸ்டிமேஷன் ஆஃப் ஒர்க்கிங் கேபிட்டல், எல்லா இடத்தையும் கண்டுபிடிச்சு இவ்வளோ ஒர்க்கிங் கேபிட்டல் தேவைன்ற மாதிரி போடணும். மே 24 என்ன கேட்டால் ஃபேக்டரிங் சம் கேட்டால் சம்பவம் பண்ணியிருந்தான். ஆக்சுவலாக அந்த சம் வந்தப்போ நானே வந்துட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். என்ன இது இவ்வளோ கன்ஃபியூஷன் இருக்க மாதிரி சம் இருக்குன்னு சொல்லி நானும் எங்கள் அம்மாவும் புலம்புற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். நான் புலம்புனதை விட அதிகமாக புலம்பிருக்கான். சஜஸ்டட் ஆன்சர் எடுத்து பார்த்தா நீங்கள் இப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் இப்படி போடலாம், அது எப்படி போடலாம், இதுவே நீங்கள் இப்படி யோசினீங்கன்னு சொன்னால் அப்படி போடலாம், இப்படி போடலாம்லாம் சொல்லியிருக்கான். அது ஒரு வேணா போன சஜஸ்டட் ஆன்சர் எடுத்து பார்த்துக்கோங்க. ஓகேவா? திருப்பி அதே கேட்பேன் நான் சொல்ல முடியாது, பட் அது பார்த்துக்கோங்க. ஃபேக்டரிங் போனாட்டி கேட்டிருந்தேன். நான் இப்போ இந்த வாட்டி என்ன வரும் நான் நினைக்கிறேன் என்றால் இந்த டெட்டார்லேயே சுற்றி வந்துட்டு இருக்கான். கிரெடிட்டார் அனாலிசிஸ் ஒன்று ஆக்சுவலாக ட்ரேட் பேபிள் ரெண்டு விஷயம். ஒன்று கேஷில் கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு, அதே மாதிரி கிரெடிட்டார் அனாலிசிஸ் பேபிள் கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அதனால் கேஷில் வந்து ஆக்சுவலாக நம்மளுக்கு எப்படி காஸ்டிங்கில் வந்து இஓக்யூ இருக்கோ, கேஷ் ஸ்டாக்குக்கு இஓக்யூ இருக்க மாதிரி, அதே மாதிரி இபிக்யூ இருக்க மாதிரி கேஷுக்குமே வந்து இஓக்யூ மாதிரி ஒன்று இருக்குது. ஓகேவா? என்ன சார் இதெல்லாம் நாங்கள் பார்த்ததே இல்லையான்னு கேட்டால் இருக்குது. புக் எடுத்து பாருங்கள், இன்னைக்கு தெரிஞ்சால் கூட ஓகே தான். இது வந்து ஏதோ சும்மா ஏதோ இல்லாத கான்செப்ட் நான் சொல்லலை. 2 இயர்ஸ்க்கு முன்னாடி, இது நான் லாஸ்ட் 3 டம்ஸ் நம்ம எடுத்திருக்கேன். 2 இயர்ஸ்க்கு முன்னாடி மேபி மே 22 ஆர் நவம்பர் 22 கடை தெரியல, அந்த 2 டம்ல ஏதோ டம்ல வந்து இதை கேட்டிருப்போம். இந்த கேஷோட இஓக்யூ அது வந்து பவுமல் மாடல் இந்த மாதிரி போட்டிருப்பாங்க. அதே தான் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது இஓக்யூ என்ன பண்ணுறோம், எவ்வளோ ஆர்டர் பண்ணணும் ஒரு ஆர்டரில் அப்படின்றது தானே, ஆர்டர் சைஸ் தானே பார்க்குறோம். அதே மாதிரி இபிக்கு என்ன பண்ணுறோம், பேட்ச் சைஸ், ஒரு பேட்ச்சில் எவ்வளோ மேனுஃபேக்சர் பண்ணி பார்க்கலாம். அது மாதிரி இது என்னன்னா கேஷை வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, சும்மாவே வச்சிருந்தா வந்து அதில் இன்கம் வராது, அதனால வந்து எங்கேயா செக்யூரிட்டியில் போய் இன்வெஸ்ட் பண்ணிடுவாங்க. அப்போ வந்து எப்பப்பெல்லாம் தேவைப்படுதோ செக்யூரிட்டியை வித்து கேஷ் ஆக்குவாங்க. எவ்வளோ செக்யூரிட்டியை வித்து கேஷாக மாற்றணும் அப்படின்றத கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஏன் எவ்வளோ செக்யூரிட்டி எவ்வளோ நாள் வித்து கிடையாதுன்னு கேட்டால், வித்துட்டா அது வந்து இன்கம் கிடைக்காது. அப்போது அவ்வளோ நிறையாவும் வித்துறக்கூடாது, அவ்வளோ கம்மியாக வித்துறக்கூடாது. ஆப்டிமலாக இவ்வளோ விற்றீங்கன்னா உங்களுக்கு வந்து கேஷ் செலவு பண்ணுறதுக்கும் கரெக்டாக இருக்கும். அதே சமயம் வந்து எக்ஸ்ட்ரா கேஷ் இருக்கிறதெல்லாம் வந்து இன்வெஸ்ட் பண்ணி வச்சு அது வந்து இன்கம் வந்துட்டே இருக்க மாதிரியே இருக்கும். நமக்கு இஓக்கியில் ஹோல்டிங் காஸ்ட் மாதிரி இங்கே என்ன இருக்குன்னா வந்து ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் இருக்கும். நீ இன்வெஸ்ட்மெண்ட்டில் வச்சுருந்தா ஒரு இன்கம் கிடைக்கும், ஆனால் அதை வித்ட்ரா பண்ணி கேஷாக வச்சுட்டேன்னா அந்த இன்கம் கிடைக்காது. எப்படி நீ ஸ்டாக்கை வச்சிருக்கும் போது ஒரு இன்வென்ட்ரி காஸ்ட், ஹோல்டிங் காஸ்ட் இன்கர் பண்றியோ, இங்கே கேஷை நீ வச்சிருந்தேன்னு சொன்னால் வந்து உனக்கு அந்த இன்கம் கிடைக்காதுன்ற மாதிரி வரும். கிட்டத்தட்ட சேமா வரும். எடுத்து பார்த்துக்கோங்க அதை. ஓகேவா? அடுத்து வந்து இன்னொன்று வந்து என்னன்னா, அதான் பேபிள் மேனேஜ்மெண்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து கேஷ் டிஸ்கவுண்ட் இவ்வளோ இருக்குது,
இதை நீங்கள் அக்செப்ட் பண்ணணுமா வேணாமா அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்போனா காஸ்ட் ஆஃப் நாட் அக்செப்டிங் த கேஷ் டிஸ்கவுண்டர் மாதிரி போடணும். நீங்கள் கேஷ் டிஸ்கவுண்ட் அக்செப்ட் பண்ணலான்னு சொன்னால் இவ்வளோ தான் உங்களுடைய காஸ்ட் மாதிரி போடும். பேசிக்கலி ஒரு 2% டிஸ்கவுண்ட் வச்சுக்கோங்களேன். அப்போ 100 ரூபா இதுக்கு வந்து 2 ரூபா டிஸ்கவுண்ட் சொன்னால் 98 rupees தான் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த 98 rupees நீங்கள் இப்போ பே பண்ணலன்னு சொன்னால் அந்த ஒரு மாதம் கழிச்சு 30 days அப்புறம் பே பண்ணீங்கன்னு சொன்னால் வந்து கேஷ் டிஸ்கவுண்ட் இல்லாமல் பே பண்ணணும். அப்படின்னா 2 rupees is the cost for 98 rupees, not paying 98 rupees now. 2 by 98 வந்துடும். 100 minus 2, 100 minus D, 100 minus D அப்படின்றது 98. 100 minus D னா 2% இல்லையா? அப்போ 98 rupeesன்றதான் உங்களோட இது. அப்போ உங்களோட Dன்றது 2, அப்போனா வந்து டிஸ்கவுண்ட் 2. அப்போ 2 by 98னு போடலாம். 2 by 98 போட்டால் அது பர்சன்டேஜ் கிடையாது. ஏன்னா வந்து இது 30 நாளைக்கு தான். அப்படின்னா நீங்கள் டைம் வந்து இயர் கன்வெர்ட் பண்ணணும். அப்போ 2 by 98 into 360 by 30 அப்படின்னு போட்டால் பர்சன்டேஜ் வரும். அந்த பர்சன்டேஜ் தான் வந்து காஸ்ட் ஆஃப் நாட் அவைலிங் டிஸ்கவுண்ட். இதை வந்து நீங்கள் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்டோட, அதாவது உங்களோட லோன் பேங்க் இன்ட்ரெஸ்ட் ஏதாவது கம்பேர் பண்ணி இந்த ரெண்டில் எது நம்மளுக்கு கம்மியாக இருக்கோ, இருங்க ஒரு நிமிஷம். இந்த வீடியோவில் நான் ஒன்று பிளான் பண்ணியிருந்தேன், அதை நான் மறந்துட்டேன். இந்த நிறைய பேர் வந்து இந்த நான் ஏதாவது வீடியோ போட்டேன்னா கடைசியில் எப்படி அவன் சம்மரைஸ் பண்ணுவான் அதை போய் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு வீடியோ கடைசியில் தான் போய் பார்ப்பாங்க. அதனால இந்த ஒன்று பண்ண நினச்சேன், எல்லாத்தையும் வீடியோ ஃபுல்லாக பார்க்க வைக்கிறதுக்காக ஒன்று பண்ண நினச்சேன். என்ன அப்படின்னா, இப்போ நான் ஒரு கேள்வி கேட்க போகிறேன் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் சம்மந்தமாக. அந்த கேள்வி மட்டும் கேட்டுட்டு நான் அதுக்கு பதில் சொல்ல மாட்டேன். என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் என்ன, என்னுடைய ஜட்ஜ்மெண்ட் என்ன அப்படின்னா வந்து, நாளான்னைக்கு எக்ஸாம் எழுத போகிற ஸ்டூடெண்ட்ஸ்லேயே வந்து ஒரு 70 to 80% ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இந்த கேள்வி கரெக்டான ஆன்சர் தெரியாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால இந்த கேள்வியை கேட்டுட்டு பதில் சொல்லாம விட்டுறேன். நீங்கள் என்ன பண்ணுங்க, இந்த வீடியோ இப்போ வரைக்கும் பார்த்தவங்க என்ன பண்ணுங்கன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க, எஸ் ஆர் நோ ஏதோ ஒன்று போட்டு கமெண்ட் பண்ணுங்க. அதை பார்த்துட்டு என்னடா ஏதோ இருக்கு அப்படி அவனா வீடியோ பார்க்கணும் டென்ஷன் ஆகிட்டு திருப்பி வந்து உள்ள பார்க்கறதுனா பார்க்கட்டும். இது வந்து என்னென்ன பண்ண வேண்டியது, குரலை வித்தெல்லாம் காட்ட வேண்டியதாக இருக்குது வீடியோ பார்க்க வைக்கிறதுக்கு. ஏன்னா யூடியூப்ல ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் போடுவாங்க எந்த இடத்துல வந்து மக்கள் வந்து பார்க்குறாங்கன்றது ஸ்டார்டிங்கில் இருக்கும், அப்புறம் தான் கடைசியில் வந்துடும், நடுவில் எதுவுமே பார்க்க மாட்டாங்க. அதனால அதுக்காகவே இதை பண்ணுறேன், ஓகேவா? அண்டு நாலேஜ் ஷேரிங்கும் தான். ஸோ என்ன கேள்வி அப்படின்னா, இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் IRR அப்படின்னு பார்த்தீங்களா? இந்த IRR அப்படின்றது வந்து என்னன்றது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ஹோப்ஃபுல்லி. எந்த டிஸ்கவுண்ட் ரேட்டில் நீங்கள் உங்களுடைய ஃபியூச்சர் கேஷ் இன்ஃப்ளோஸ்லேருந்து டிஸ்கவுண்ட் பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா அது உங்களுடைய ப்ரெசன்ட் வேல்யூ ஆஃப் அவுட்ஃப்ளோவில் மேட்ச் ஆகுதோ அதுதான் வந்து உங்களுடைய இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். இன்ஃப்ளோஸ் அவுட்ஃப்ளோஸ் நடுவில் எந்த டிஸ்கவுண்டிங் ஃபேக்டரில் டிஸ்கவுண்ட் பண்ணால் இது ரெண்டும் மேட்ச் ஆகுதோ அதுதான் வந்து உங்களுடைய IRR. என்னோட கேள்வி என்னன்னா, ஒரே ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு, ஒரு பர்டிகுலர் ப்ராஜெக்ட்டுக்கு ஒரே ஒரு அவுட்ஃப்ளோ இருந்துட்டு ஒரு இன்ஃப்ளோஸ் வந்து ஒரு 5 இயர்ஸ்க்கு இருக்குது, ஓகேவா? ஒரு செட் ஆஃப் இன்ஃப்ளோஸ் இருக்குது, ஓகேவா? ஒரு ப்ராஜெக்ட், ஒரு அவுட்ஃப்ளோ, ஒரு செட் ஆஃப் இன்ஃப்ளோஸ். இந்த செட் ஆஃப் டேட்டாக்கு 2 IRR இருக்க முடியுமா முடியாதா அப்படின்னு என்னோட கேள்வி. அதாவது நான் வந்து உங்களுடைய காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் நான் கேட்கல, வேக் நான் கேட்கல. சில சமயம் கேட்பாங்க காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் 11% இருந்தால் NPV எவ்வளோன்னு போட சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் 11% டிஸ்கவுண்ட் பண்ணி அது ஒரு பர்சன்ட் வேல்யூ வரும், அது பர்சன்ட் வேல்யூ இன்ஃப்ளோ, அவுட்ஃப்ளோ மைனஸ் பண்ணி NPV சொல்லுவீங்க. அப்புறம் 14% இருந்து எவ்வளோ கேட்பாங்க, 14% டிஸ்கவுண்ட் பண்ணி அதுலேருந்து அது ஒரு இன்ஃபோ வரும், அதை மைனஸ் பண்ணி அது ஒரு NPVன்னு. இப்போ 11ல் பண்ணால் இவ்வளோ NPV, 14ல் பண்ணால் இவ்வளோ NPV போடுவீங்க. நான் அதை கேட்கல. காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் கேன் பி எவ்வளோ பர்சன்டேஜ் வேணா இருக்கலாம். நான் கேட்கறது இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். எந்த ரேட்டில் டிஸ்கவுண்ட் பண்ணால் என்னுடைய இன்ஃப்ளோ வந்து அவுட்ஃப்ளோவோட மேட்ச் ஆகும் அப்படின்றது IRRன்னு நானே சொல்கிறேன். ஆனால் ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு 2 IRR இருக்க முடியுமா? இந்த பர்சன்டேஜும் IRR தான், இந்த பர்சன்டேஜும் IRR தான், 2 டிஃபரெண்ட் பர்சன்டேஜஸ் அந்த ப்ராஜெக்ட்டுக்கு IRRன்னு சொல்ல முடியுமா? எஸ் ஆர் நோ. நீங்கள் என்ன கமெண்ட் பண்ணணும்னா, எஸ் தேர் கேன் பி 2 IRR அப்படின்னு சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். தேர் கேன் பி 2 IRRன்னு சொல்லிட்டு உங்கள் ரீசனை சொல்லுங்கள். நோ தேர் கேன் நாட் பி 2 IRR ஃபார் அ ப்ராஜெக்ட் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ரீசன் சொல்ல தேவையில்லை. ஏன்னா 2 இருக்க முடியாதுன்றது 2 இருக்க முடியாது, அது எப்படி அப்படின்றத முடிஞ்சு போச்சு. ஸோ எஸ் ஃபுல் சென்டென்ஸ் சொல்லிட்டு ரீசன் சொல்லுங்க, நோன்னு சொன்னால் ஃபுல் சென்டென்ஸ் சொல்லிட்டு நோ தேர் கேன் நாட் பி 2 IRRs ஃபார் அ ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணுங்க. இதான் அவங்க கமெண்ட் பண்ணணும். கமெண்ட் பண்ணுறவங்க மட்டும் தான் ஃபுல் வீடியோ பார்த்துருக்கான்னு நினச்சிப்பேன், ஓகேவா? ஒரு 10 கமெண்ட்டாவது வந்தால் தான் வந்து இந்த வீடியோக்கு இந்த கேள்வி நான் பதிலும் சொல்லுவேன், ஓகேவா? சரி, ஓகே, கண்டினியூ பண்ணுவோம். என்ன சொல்லுங்க, ஒர்க்கிங் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட். அதான் ஒர்க்கிங் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட்ல வந்து என்னது 2 கேஷ் EOQ வரலாம், இல்லைன்னா வந்து கேஷ் டிஸ்கவுண்ட் வரலாம். அதை போய் பார்த்துக்கோங்க, ஓகே? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஒரு கேஷ் டிஸ்கவுண்ட் இது இருக்கு, காமன் இன்ட்ரெஸ்ட் ஒன்று இருக்கு, பார்த்துக்கோங்க அதை, ரைட்டா? ஸோ தட்ஸ் ஆல். நான் வந்து சமரைஸ் பண்ணிடுறேன். இந்த கடைசியில் வருவாங்க அவங்க தான் பண்ணுறேன், சமரைஸ் பண்ணிடுறேன். என்ன அப்படின்னா வந்து செப்டம்பர் 24க்கு FMல நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற கொஸ்டின், நான் கடவுள் கிடையாது, அண்ட் இது வரலைன்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது, டிஸ்க்ளைமர் போட்டுக்கிறேன். வந்துச்சுன்னா சந்தோஷம், தேங்க்யூ, ஐ மீன் தேங்க்ஸ்ன்னு சொல்லுங்கள், இல்லைன்னா வந்துட்டு வரலைன்னா வந்து அசிங்கமாக திட்டுங்க, வாட் எவர், ஓகேவா? செப்டம்பர் 24 ரேஷியோ சாப்டரில் வந்து
பேலன்ஸ் ஷீட்டை கம்ப்ளீட் பண்ணுங்க அப்படின்ற சம். அதாவது ரேஷியோ கொடுத்துட்டு ரேஷியோலேருந்து பேலன்ஸ் ஷீட்டை போடுங்க, ஆர் இன்கம் ஸ்டேட்மெண்ட் பிஎன்எல் கூட போட சொல்லலாம். ஓகேவா, அந்த மாதிரி ஒரு சம். காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் வந்து ஆஸ் யூஷுவல் பேக் தான் கேட்டாகணும். பட் அதுலேயே என்ன நினைக்கலாம், 2-3 சினாரியோ கொடுத்து எதில் வந்து உங்களுக்கு வந்து உங்களுடைய வேல்யூ ஆஃப் த ஃபர்ம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு கேட்டு கேபிட்டல் ஸ்ட்ரக்சரை லிங்க் பண்ணுற மாதிரி கேட்கலாம். எதில் உங்களுக்கு வேல்யூ அதிகமாக இருக்கும், வேக் எப்போ கம்மியாக இருக்கும். அப்போ அந்த 3 சினாரியில் வேக் போட்டு பார்த்தீங்கன்னா எந்த சினாரியில் வேக் ரொம்ப கம்மியாக இருக்கும் அதான் வந்து பெஸ்ட் ஆப்டிமம் இது அப்படின்ற மாதிரி எடுக்கிற மாதிரி இருக்கும். கேபிட்டல் ஸ்ட்ரக்சரில் என்ன அப்படின்னா வந்து இந்த ட்ரெடிஷனல் அப்ரோச் இருக்கும். அதாவது டெட்டை இன்க்ளூட் பண்ண வேக் குறைஞ்சிட்டே வந்துட்டே இருக்கும். அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஈக்விட்டி ரொம்ப பயந்து டெட்டை இன்க்ளூட் பண்ண பயந்து நிறைய அவன் எக்ஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்புறம் ஒரு பாயிண்ட் வரைக்கும் வேக் குறையும், அதுக்கப்புறம் வேக் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ எந்த பாயிண்ட் வரைக்கும் குறையுதோ அந்த லீஸ்ட் பாயிண்ட் இருக்குல்ல, அங்கே தான் வந்து வேல்யூ ஆஃப் ஃபர்ம் பீக்ல இருக்கும். அது என்ன பாயிண்ட் கேட்க சான்ஸ் இருக்கு, அந்த கொஸ்டின் சான்ஸ் இருக்கு. லெவரேஜில் வந்து மார்ஜின் ஆஃப் சேஃப்டியை லிங்க் பண்ணி ஆப்பரேட்டிங் லிவரேஜுக்கும் மார்ஜின் ஆஃப் சேஃப்டிக்கு ஒரு லிங்க் இருக்கு. அந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன் நான். வீடியோ கடைசியில் வந்து பார்க்குறவன் உள்ள போய் பாரு, எக்ஸ்பிளனேஷன் இருக்கு. சும்மா அரை மணி நேரத்துக்கு நான் சும்மா தனக்கரம்பந்தமாக பேசல, உள்ள கண்டென்ட் இருக்கு. ஓகேவா, மார்ஜின் ஆஃப் சேஃப்டிக்கும் ஆப்பரேட்டிங் லிவரேஜுக்கும் ஒரு லிங்கை வச்சு அதை வச்சு ஒரு மிஸ்ஸிங் ஃபிகர் சம் கேட்க சான்ஸ் இருக்கு. ஓகேவா, இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கேபிட்டல் ரேஷனிங் அப்படின்னு சொல்லியிருக்கேன். கேபிட்டல் ரேஷன் என்னன்றது உள்ள எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன், உள்ள போய் பாருங்க. ஓகேவா, அப்புறம் டிவிடெண்ட் வந்து வால்டர் மெத்தட் இல்லைன்னா வந்து எம்எம் அப்ரோச் வரும். பேசிக்கலி அது லாஸ்ட் 3 ஐட்டம்ஸ்ல கேட்காதனால வரும் அப்படின்னு சொல்றேன். ஓகேவா, அடுத்து ஒர்க்கிங் கேபிட்டல் மேனேஜ் இப்போ தான் சொன்னேன். கேஷ் இஓக்யூ வரலாம், இல்லைன்னா வந்துட்டு கேஷ் டிஸ்கவுண்ட் அக்செப்ட் பண்ணலாமா வேணாமா அப்படின்ற கொஸ்டின் வரலாம். இத்துடன் இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். அண்ட் கொஸ்டின் அந்த நடுவில் ஒரு கேள்வி கேட்டுக்கல, இது யார்கிட்ட பேசுகிறேன்னா, எவெல்லாம் வீடியோ கடைசியில் ஸ்கிப் பண்ணி வந்து பார்த்தீங்களோ கீழே வந்து டைம் ஸ்டாம்ப் போடுவான், அதை கிளிக் பண்ணி வந்து பார்ப்பீங்களா, அப்படி பார்க்கணும்னு சொல்கிறேன். உள்ளுக்குள்ளே நான் ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். ஓகேவா, அந்த கேள்விக்கு பதில் தெரிஞ்சால் வந்து கமெண்ட் பண்ணுங்க. இப்போ அந்த கேள்வி எங்களுக்கும் தெரியாது, ஃபுல்லாக போய் வீடியோ போய் வருது. நன்றி, தேங்க்யூ. கெட்டவன்டா, கெட்டவன்லே கெட்டவன்டா நான்.